வெல்கம் விவர்ஸ். நாம் இந்த நியூ மாடல் பேஸ்கெட்டோட பார்ட் 2 பார்க்க போகிறோம். பார்ட் 1ல் கட் ஒயர் எவ்வளோ கட் பண்ணோம், பேஸ் எந்த இதில் மாடலில் போடணும் அப்படின்றத உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இங்கே பார்ட் 1ல் அது பாருங்கள். மேலே ரன்னிங் ஒயர் வச்சு 4 லைன் போட்டுட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இப்போ நான் 4 லைன் ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டோம். ரன்னிங் ஒயரை ஏணிப்படி முடிச்சு போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோம். நம்ம அந்த ஒயரை உள்ளுக்குள்ளே நம்ம இன்சர்ட் பண்ணி விட்டுடலாம். ஒயர் இன்சர்ட் பண்ணும்போது ஒயர் முறுக்கிக்காமல் நீட்டாக இன்சர்ட் பண்ணி விடுங்க. நான் இதை அதுக்கப்புறமா இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இப்போது 4 ரோ போட்டு முடிச்சிட்டோம். எல்லாமே ஏணிப்படி முடிச்சு போட்டு தான் போட்டோம். இப்போ அடுத்ததாக என்ன பண்ணோன்னா, நமக்கு ஸ்டார்டிங் எந்த நாட்டுனா இதுதான் ஃபஸ்ட்டு ஒயிட் நாட்டு தான். இந்த ஒயிட் நாட்டை விட்டுட்டு ரெண்டாவது 2 கோல்டு கலர் இருக்கும். 2 கோல்டு கலரையும் சேர்த்து வச்சு ஒரு நாட் போடலாம். இது ஒரு லஞ்ச் பேக் சைஸ்க்கு வருங்க. குழந்தைங்க எடுத்துன்னு போகிற லஞ்ச் பேக் சைஸ்க்கு வரும். இப்போது 2 கோல்டு கலர் ஒயர், இந்த காப்பர் கோல்டு எடுத்துன்னு சொன்னீங்களா, அது 2 ஒயரையும் பக்கத்து ஒயர் எடுத்து ஒரு நாட்டை போட்டிருக்கோம். இது ரன்னிங் ஒயர் எதுவும் யூஸ் பண்ணல. நார்மலாக இந்த அடுத்த நாட்டை எடுத்து நம்ம இந்த மாதிரி போட்டிருக்கோம். அதுக்கு அடுத்தது ஒயிட் ஒன்று இருக்கும், கோல்டு ஒன்று இருக்குது. அடுத்தடுத்து இப்போ 2 ஒயரை சேர்த்து வச்சு நாட் போட போகிறோம். அடுத்தது ஒரு கோல்டு ஒரு ஒயிட். ஃபஸ்ட்டு மட்டும்தான் அந்த பேஸ் போட ஆரம்பித்ததில் ஃபஸ்ட் ரோவில் இருக்கிற அந்த ஒரு நாட்டை விட்டுட்டு போடுறோம். அதுக்கப்புறம் அடுத்த நாட்டை எடுத்து ஒயருங்களை எடுத்து போடும்போது நம்மளுக்கு இப்போ ஃபஸ்ட் நாட் மட்டும் ஃபுல் அண்ட் ஃபுல் 2 ஒயருமே இந்த காப்பர் கோல்டில் இருக்கும். அடுத்தது 2மே மிக்சடு நாட்டாக வரும். அதுக்கு அடுத்தது 2 இந்த காப்பர் கோல்டு. இது காப்பர் கலராகவும் இல்லை, கோல்டு கலராகவும் இல்லைங்க. அதனால் நான் 2 கலருமே சேர்த்து சொல்கிறேன். என்ன கலர் சொல்கிறதுன்னு தெரியல, அதனால் நான் இது மாதிரி காப்பர் கோல்டுன்னு சொல்கிறேன். இல்லை காப்பர் வச்சுக்கலாம் நம்ம. அதுக்கு அடுத்தது திரும்பவும் ஒயிட் ஒன்று காப்பர் ஒன்று இருக்குது. அதனால் அந்த மாதிரி நம்ம காப்பர் கலர்னே சொல்லிக்கலாம். காப்பர் கலர் ஒயரும் வாங்கியிருக்கேன். அது நல்லா பிரைட்டாக இருக்கும். அது மாதிரியும் இல்லை, இது ஒரு டிஃப்ரெண்ட் கலராக இருக்குது. அடுத்தது ஒரு காப்பர் ஒரு ஒயிட்டு. இப்போ இங்கே ஃபஸ்ட்டு போட ஆரம்பிச்சிட்டோம்னா அதே மாதிரி அடுத்த ஒயருங்களை எடுத்து போட்டு நம்ம ஃபுல் ரோவும் அந்த ஃபுல் ரவுண்ட் பேஸ்கெட்டுக்கு ஃபுல் ரவுண்டும் முடிச்சிடலாம். நார்மல் நாட்டு தான் இந்த பேஸ்கெட்டுக்கு ஃபுல்லாகவே நம்ம யூஸ் பண்ண போகிறது. நம்மளுக்கு இந்த பேட்டர்ன் டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கணுன்றதுக்காக நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். இது பார்த்து அழகாக இருந்தது இந்த பேஸ்கெட்டு. சரி நம்மளும் ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி நானும் இந்த பேஸ்கெட் ட்ரை பண்ணேன். ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஒரு பேஸ்கெட் போட்டு கொடுத்தேன். சரி இன்னொரு பேஸ்கெட் போடும்போது அவங்களே இன்னொன்று இந்த காம்பினேஷனில் கேட்டாங்க. போடும்போது வீடியோவாக அப்லோட் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி நான் இந்த 2வது பேஸ்கெட் போடும்போது இதை வீடியோவாக நான் எடுக்கிறேன். இப்போ பாருங்கள், இதே போட்டாச்சு. அடுத்து இங்கே நான் போட்டு ஏற்கனவே வச்சுட்டேன். அடுத்து அப்படியே போட்டு முடிக்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் மட்டும் இப்படி பேஸ் போட்டதில் நம்ம முடித்தது ஒயிட்டில் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண. ஒரு ஒயிட்டு 2 கோல்டு அப்படி தான் ஜாயின் பண்ணிப்போம். அந்த ஒரு ஒயிட்டை விட்டுட்டு அதுக்கப்புறம் கோல்டில் ஆரம்பிக்கிறோம். 2 கோல்டில் ஆரம்பிச்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ ஒரு ஒயிட்டு ஒரு காப்பர் கோல்டு.
நம்மளுக்கு இந்த நாட்டு எப்படி கிடச்சிருக்கோன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த காப்பர் கலர் கிடச்சிருக்கும். அடுத்தது 2 மிக்ஸ்டு கலரில் கிடச்சிருக்கும். அடுத்தது ஒரு காப்பர், 2 மிக்ஸ்டு, ஒரு காப்பர், 2 மிக்ஸ்டு, ஃபுல் இந்த பேஸ்கெட் ஆல் ஓவரே இந்த மாதிரி தான் நம்மளுக்கு இந்த ரவுண்டில் கிடச்சிருக்கும். எங்கேயும் மாற்றம் இருக்காது. அப்படி மாறி இருந்தால் நம்ம ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். 2 மிக்ஸ்டு நாட்டு, ஒரு காப்பர், அப்படியே சுற்றிலும் அப்படி தான் கிடைக்கும் நம்மளுக்கு. அது மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நம்ம இல்லைன்னா நாட்டு ஏதோ மாற்றி போட்டிருக்கோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நாட்டு லூஸாக தான் ஆகும். நம்ம அடுத்த லைன் போடும்போது நல்லா டைட் பண்ணிக்கலாம். ஏன்னா 2 நாட்டு நெருக்கி வச்சு போட்டிருக்கோம். நம்ம அடுத்த ரோ போடும்போது நம்ம நல்லா டைட் பண்ணிவிட்டு போட்டோம்னா சரியாயிடும். இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த காப்பர் ஒயரை ரன்னிங் ஒயராக வச்சு ஒரு ரவுண்டு ஃபுல்லாக போட போகிறோம். அதுக்கு என்ன கலர் ஒயர் எடுக்கிறோன்னா, நம்மளுக்கு நான் போடுற பேட்டர்ன் கிடைக்கணுன்னா இந்த மாதிரி தான் போடணும். அதுக்கு என்ன கலர் ஒயர் எடுக்கிறோம் ஃபஸ்ட்டுன்னா, காப்பர் கலர் ஒயர் எடுக்கிறோம். காப்பர் கோல்டுன்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, அந்த கலர் ஒயர் இருக்குது. எங்கேருந்து வேணாலும் ஆரம்பிக்கலாம், நம்மளோட விருப்பம் தான். நான் இந்த சைட்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஒரு ஒயர் கூட மிஸ் பண்ணாமல் இந்த காப்பர் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு அடுத்து அப்படியே நம்ம போடுவோம். சொருகத்துக்கு கொஞ்சம் ஒயரை விட்டுட்டோம். அடுத்த நாட்டில் ஒரு ஒயர் கூட மிஸ் பண்ணாமல் ஒரு ரவுண்டு ஃபுல்லாக போட்டு ஏணிப்படி முடிச்சு போட்டு ஃபினிஷ் பண்ண போகிறோம். அதுதான் இதோட அடுத்த வேலை. இந்த பேஸ்கெட்டோட அடுத்த ரவுண்டு எப்படி போட்டதுன்னா, ரன்னிங் ஒயரை வச்சு அடுத்த ஒயர் ஒரு ஒயர் கூட மிஸ் பண்ணாமல் நம்ம இது ஸ்டார் பேட்டர்ன் கூட மாதிரி தாங்க வரும். அதில் வந்து கொஞ்சம் நம்ம சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். ஸ்டார் வந்து நமக்கு ஒரே கலராக மிக்ஸ்டாக கிடைக்காம ஒரே கலராக கிடைக்கணுன்றதுக்குனால நம்ம இந்த மாதிரி பேட்டர்ன் யூஸ் பண்ணுறோம். வேறு ஒரு இதுவும் கிடையாது. ஸ்டார் பேட்டர்ன் கூட போடுவோம் இல்லைங்களா, அது நம்ம சென்டரில் மட்டும் இந்த ஸ்டார் பேட்டர்ன் ஃபுல் பேஸ்கெட் ஃபுல்லாகவே கொண்டு வராமல் சென்டரில் மட்டும், பேஸ்கெட்டோட சென்டரில் மட்டும் நம்ம கொண்டு வரோம். இது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது இந்த பேஸ்கெட்டு. நமக்கு இப்படி போட்டே வரும்போது இங்கே ரவுண்டு ஒரு 6 நாட்டு சேர்ந்த அருங்கோண ஷேப் கிடைக்கும். இது போடும்போது மட்டும் நம்ம அடுத்த ஒயர் கரெக்டாக எடுக்கிறோமா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நடுவில் ஒரு ஒயரு மிஸ் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. இப்படி இருக்கும்போது நடுவில் ஒரு ஒயரு உள்ளுக்குள்ளே இருக்குது, அதை வெளியே எடுத்து தான் போடணும். நம்ம உள்ளுக்குள்ளே மடங்கி இருக்கும். நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோம்னா பேட்டர்னே மாறிடும், பேக்கோட ஷேப்பும் மாறிடும். போடும்போதே நம்மளுக்கு தெரியும். பாருங்க, ஒரு 6 நாட்டு சேர்ந்த ஒரு அருங்கோண ஷேப் நமக்கு கிடைக்கும். கொஞ்சம் போட்டுட்டு, என்னடா இப்படியே போட்டுன்னே இருக்காளே, இது நார்மல் நாட் தானே நினைப்பீங்க. நான் கொஞ்சம் போட்டுட்டு அடுத்த ரோ எப்படி வளர்த்துறோம் அப்படின்றத சொல்லலாம் அப்படின்றதுக்காக தான் ஒரு சைடு மட்டும் நான் போட்டுடுறேன். போட்டுட்டு நம்ம பார்க்கலாம். ஹேண்ட் கிராஃப்ட்டுக்கு தேவையான எல்லா மெட்டீரியலுமே நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோங்க. நம்மக்கிட்ட கிடைக்காதுன்றத கிடையாது. மோஸ்ட்லி நம்ம பர்ச்சேஸ் பண்ணி வச்சுட்டு தான் நம்மக்கிட்ட மெட்டீரியல்ஸ் இருக்குதுன்னு சொல்லி அடுத்த வீடியோவில் நம்ம இந்தந்த மெட்டீரியல் இருக்குதுன்னு காமிக்கிறோம்.
இன்கேஸ் நீங்கள் கேட்குற மெட்டீரியலோ இல்லை நீங்கள் கேட்குற மெட்டீரியல்ஸில் நீங்கள் கேட்குற கலர் ஸ்பெசிஃபிக்காக கேட்குற அந்த கலரோ இல்லைன்னா 1 or 2 டேஸில் அரேஞ்ச் பண்ணியும் நாங்கள் உடனுக்குடனே அனுப்புகிறோம். அதனால் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் வேணும்னா காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. உங்கள் மெட்டீரியல்ஸு உங்களுக்கு தேவையான நேரத்தில் எங்ககிட்ட கிடைக்குமா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதை பற்றி யோசிக்குங்க. நம்மக்கிட்ட பண்ணலாமா, இல்லை ரொம்ப அர்ஜெண்ட்டாக வேணும், இவங்க கொடுக்குற டைம் வந்து நம்மளுக்கு செட் ஆகாது அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் உங்கள் டிசிஷனை நீங்கள் எடுத்துக்கலாம். இப்படியே நம்ம அடுத்தடுத்த நாட்டு போடும்போது நம்மளுக்கு இந்த ரவுண்ட் அடுத்தடுத்து ஒரு 6 நாட்டு சேர்ந்த ஒரு அருங்கோண ஷேப் நம்மளுக்கு கிடைக்கும். நான் இந்த கார்னர் வரைக்கும் போட்டுட்டு அடுத்தடுத்து என்ன பண்ணணுன்றது சொன்னோம்னா நீங்கள் பேஸ்கெட்டை வளர்த்திட்டு வந்தால் சரியாக இருக்கும். நம்ம அடுத்தது என்ன மாற்றம் பண்ணுறோம் அப்படின்றது நமக்கு தெரியும். அதனால் இந்த ஒரு சைடு மட்டும் நான் போட்டுடுறேன். இது நார்மல் நாட்டு தானே, இதை போட்டு டைமை இது பண்ணுறாங்களேன்னு நினைக்காதீங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை எந்த அளவுக்கு சுருக்கமாக சொல்லி கொடுக்க முடியுமோ ஒவ்வொரு பேஸ்கெட்டுமே அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு சொல்லித்தரேன். வீடியோ ரொம்ப லென்த்தாக டைம் கவர் ஆகணும் அப்படின்ற கான்செப்ட்லாம் நம்மளுக்கு கிடையாது. நம்மளுக்கு தேவை நமக்கு தெரிஞ்சதை நம்ம வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு சொல்லித்தரணும். ஒவ்வொரு மாடலும் நம்ம சொல்லித்தரணும். நம்ம போடும்போது நம்மளுக்கு வர ஆர்டர்ஸை நான் வந்து வீடியோவாக போடுறேன். மற்றபடி எனக்கு டைம் இருக்கும்போது நான் வீடியோவாக போடுறேன், அவ்வளோதான். மற்றபடிக்கு வந்து டைம் நம்ம வீடியோ வரணும், கவர் பண்ணணும், சப்ஸ்கிரைபர்ஸை கவர் பண்ணணும், வியூவர்ஸை கவர் பண்ணணும், வாட்ச் ஹவர்ஸை ஏற்றணும் அப்படின்றதுலாம் நம்மளோட எண்ணம் கிடையாது. நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் ஒரு யூடியூப் சேனல், அதில் வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச வேலையை நம்ம சொல்லித்தரணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் மட்டும்தான் நம்மளுக்கு இருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வேலையும் செஞ்சுன்னு இருக்கோம். இப்போ நம்ம ஒரு சைடு இங்கே முடிக்க போகிறோம். கொஞ்சம் இந்த மாதிரி கேப் வரதான் செய்யும். நம்ம வந்து அதை சரி பண்ணி நல்லா நெருக்கி வச்சு தான் நம்ம போடணும். கேப் வருதுன்னு அப்படியே போடக்கூடாது. நான் இப்போ உங்களுக்கு போட்டு காமிக்கணும் அப்படின்றதுக்காக போட்டேன், தெரியுதுங்களா? அதை நம்ம நல்லா நெருக்கி வச்சு தான் கேப் இல்லாமல் போடணும். ஒவ்வொரு நாட்டுமே நல்லா டைட் பண்ணி போட்டிங்கன்னா நம்மளுக்கு பேஸ்கெட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த ஒரு நாட் மட்டும் போட்டுட்டு நம்ம அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். அடுத்தடுத்து செய்யறத நீங்கள் பார்த்துட்டு அப்படியே வளர்த்தி வைங்க. அதுக்கப்புறம் நம்ம இப்போ பாருங்கள் நமக்கு எப்படி கிடச்சிருக்கோன்னா 4 கோல்டு கலரு, இந்த காப்பர் கலர், 2 ஒயிட் ஒயர் கிடச்சிருக்கோம், 4 காப்பர் ஒயர் கிடச்சிருக்கோம், 2 ஒயிட்டு அப்படி கிடச்சிருக்கோம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிடச்சிருக்கோம். நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ரெண்டு காப்பர் ஒயரை எடுத்து ஒரு நார்மல் நாட்டு, இப்போ இந்த ரோவை வந்து நம்ம ஃபுல்லாக போட்டு ஏணிப்படி முடிச்சு போட்டு ஒயர் ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறமா திரும்பவும் இந்த பக்கத்து ரெண்டு ஒயர்
எடுத்து ஒரு நாட் போடணும். இந்த 2 காப்பர் கலர் ஒயரையும் சேர்த்து ஒரு நாட்டு போட்டிருக்கோம். 2 காப்பர் கலர் ஒயர் எடுத்தோம், அடுத்த 2 காப்பர் கலர் ஒயர் எடுத்தோம். நம்மளுக்கு இப்படி போடும், அதுக்கு அடுத்தது 2 ஒயிட் ஒயர் இருக்கும். அந்த 2 ஒயிட் ஒயரையும் சேர்த்து வச்சு ஒரு நாட்டு. ரெண்டு ஒயிட் ஒயர். அதுக்கப்புறம் 4 காப்பர் கலர் ஒயர் இருக்கும். அதில் 2 2 எடுத்து 2 நாட்டு போட போகிறோம். நமக்கு இந்த பேட்டர்ன் மிக்ஸ்டாக கிடைக்காம ஸ்டார் வந்து சிங்கிள் கலரில் கிடைக்கணுன்றதுக்காக நம்ம இந்த பேட்டர்ன் போடுறோம். மற்றபடி இதில் ஒரு பெரிய இது கிடையாது. ஸ்டார் பேட்டர்ன் கூடலாம் நம்மளுக்கு அந்த ஸ்டார் வந்து மிக்ஸ்டாக கிடைக்காம சிங்கிள் கலரில் கிடைக்கிறதுக்காக நம்ம ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். அதை தான் வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் திரும்பவும் நம்மளுக்கு 4 காப்பர், அதை 2 2 எடுத்து போடுறோம். அடுத்தது ஒயிட். நான் இது பாதி பேஸ்கெட்டுக்கு தாங்க போட்டு காமிச்சிருக்கேன். அந்த மீதி சைடு, அந்த சைடு ஃப்ரண்ட்டு போடலை. ஓகேங்களா? இப்போ இப்படி வந்துருச்சு. இப்போ இதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும்னா, திரும்பவும் அந்த காப்பர் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்து சுற்றிலும் ஒரு ரவுண்டு போடணும். சுற்றிலும் ஒரு ரவுண்டு போடணும். ரன்னிங் ஒயர் வச்சு ஒரு ஒயர் கூட மிஸ் பண்ணாமல் எல்லா ஒயர்லேயுமே சுற்றி போடணும். நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் எப்படி போடணுன்றதை பார்ட் 3ல் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் வீடியோ போட்டேன்னா உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நான் போடுற மாடல்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணலாம். அதனால தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அதனால் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.